ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜுக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, குரோதி ஆண்டோட அமாவாசை, அதோட சிறப்பை ஏற்கனவே நம்ம கொஞ்சம் பார்த்துருப்போம். கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த அமாவாசையானது எந்த கால அம்சங்களோடு வருது அப்படி பாருங்கள். பங்குனி அமாவாசை, குரோதி ஆண்டோட பங்குனி அமாவாசை, இது சனிக்கிழமை அன்று வருது. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது ஒரு மனுவோட தர்ப்பண நாளும் சேர்ந்து வருது. மூணாவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சூரிய சந்திரர்களோட சேர்க்கை தான் அமாவாசைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த நேரத்தில் பிதர்களை பிரீத்தி பண்ணுவதற்கு, திருப்தி பண்ணுவதற்கான மிகவும் விசேஷமான நாள் அதுன்ட்டு. பட் ஆனால் அந்த சூரிய சந்திரர்களே ராகு பகவானோட போய் கிட்டத்தட்ட ஒரு அஸ்தங்கன்ட்டு சொல்கிற அளவுக்கு, ஏன்னா அன்றைக்கி கிரகணமும் இருக்குது. கிரகணம் மீன்ஸ் ராகு பகவான் அவங்கள ஆலிங்கனம் பண்ண போகிறாரு. ஸோ அப்போது இந்த அமாவாசையானது பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மடங்கு அமாவாசைக்குரிய பலன்களை தர வல்லது. ஏன்னா சூரிய சந்திரர்கள் சேர்க்கையே அமாவாசை. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்த்தாச்சுன்னா, இந்த ராகு தான் பித்ருக்களோட அதிபதி. கேது பாட்டி வகைனா சுவாமி ராகு பகவான் பாட்டன் வகை இல்லையா? அப்போ அவரோடையே போய் இந்த சூரிய சந்திரர்கள் ரொம்ப நெருக்கமாக சேர்றாங்க. அப்படி ஒரு திதியானது அமாவாசை திதி வருது அப்படின்னும் போது அது எப்பேற்பட்ட பலன்களை நல்கும் பார்த்துங்க. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா பல மால்யம், பல தை அமாவாசை, ஆடி அமாவாசை எல்லாம் சேர்ந்த ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு விசேஷமான அமாவாசைங்க அது. அதனால தான் இதுக்கு பேரே வாத்தியார் பலாதி பலா அமாவாசை அப்படின்ட்டு சொல்லுவார். பலவிதமான பலன்கள், நற்பலன்களை தரக்கூடிய விசேஷமான அமாவாசை இது. ஸோ இது மூணாவது கண்டென்ட். இந்த அமாவாசையில் தர்ப்பணம் எப்படியெல்லாம் பண்ணலான்ற சில நெறிமுறைகள்லாம் இருக்குது, விசேஷமான தர்ப்பண முறைகள் அது. அதனால் சீக்கிரமாக பித்தர்களோட அனுகிரகம் ஆசையை பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார். அதில் பார்த்துட்டிங்கன்னா பலித்ருவ தர்ப்பணம்ன்ட்டு ஒன்று. இதை நீங்கள் இந்த அகஸ்திய விஜயம்ன்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நெட்லேயே வரும். அதில் 95 இயர் புக்கு எடுத்துங்க. அதில் ஆகஸ்ட் மந்த் புக்கில் இதோட டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும், பலித்ருவ தர்ப்பணம்ன்ட்டு. அது எப்படி பண்ணணுன்ட்டு பார்த்து அந்த ஏன்னா இது நெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் உங்களுக்கு சொல்கிறோம். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒன்று தான் ரொம்ப மகா விசேஷமான ஒரு தர்ப்பணங்க. அதுதான் சனிக்கிழமை, கரிநாள், உத்திரட்டாதி, இப்படி பலவிதமான விசேஷ காலம்சங்கள் கூடியதுனால அந்த நாளோட மகத்துவம் பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வாத்தியார் என்ன குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, ஒரு ஆயுளை பலம் பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான தர்ப்பண முறையை ஒன்று சொல்கிறாரு. அது என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த சங்கு புஷ்பம், அதாவது நீல கலரில் இருக்கும், நீலோத்பலம்னு நினைக்கிறேன், அந்த பூக்களை ஒரு 8 மடங்கில் 8 இல்லை 16 அந்த மாதிரி நீள் வாக்கா நீட்டாக அப்படி கோடு மாதிரி வச்சுட்டு 2 கோடு 11 பார்த்தா அது பார்க்குறச்சே 11 மாதிரி தெரியணும். ஆனால் 8 மடங்கில் தான் அந்த பூக்கள் இருக்கணும். அந்த பூக்கள் முன்னாடி நாம் இந்த ஒரு தர்ப்பணத்தை பண்ணணும். அதாவது நம்ம அது பூக்கள் முன்னாடி அந்த பூக்களை என்னவா சொல்கிறாருன்னா வாத்தியார் ருத்ர கம்பங்கள் அப்படின்ற ருத்ர கம்பங்கள் தான் மிருத்யுவை எதிர்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணோம். அதன் முன்னாடி நாம் இந்த மாதிரி ஒரு தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறச்சே அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி தர்ப்பணம் பண்ணும்போதும் ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். நம்ம பொதுவாகவே 3 வாட்டி தான் கொடுப்போம். இப்போது தாத்தா பேர் சொல்லிட்டு கோத்திரம், தாத்தா பேர் சொல்லி ஸ்வதானமஸ் தர்ப்பயாமி அப்படின்ட்டு 3 வாட்டி தான் கொடுக்கறது நியதி. பட் ஆனால் இந்த மாதிரி அதிமகா விசேஷமான காலங்களில், குறிப்பாக சனிக்கிழமை கூடிய கரிநாள் ப்ளஸ் அமாவாசை போன்ற காலங்களில் 8 வாட்டி கொடுக்க சொல்கிறாரு. ஸ்வதானமஸ் தர்ப்பயாம், ஸ்வதானமஸ் தர்ப்பயாம் அப்படின்ட்டு 8 வாட்டி ஒவ்வொரு முன்னோர்களுக்கும் கொடுக்க சொல்கிறார். அப்படி கொடுக்கறதுனால அதிமகா விசேஷமான பலன்கள் கிடைச்சிரும். அது குறிப்பாக என்ன மாதிரியான பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஆயுள் விருத்தி, ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான அனுகிரகம். ரெண்டாவது, இது சனிக்கிழமையே இந்த அமாவாசை வருவதனால சோம அமாவாசைன்ட்டு ஒன்று ரொம்ப விசேஷமானது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல் சனிக்கிழமை அமாவாசைக்கும் அதிகமாக விசேஷமான ஒரு விஷயம் ஒன்று உண்டு. அதான் ஓம மார்க்க அமாவாசை. அன்றைக்கி ஓமம் பண்ணிட்டு பண்ணுறச்சே, ஒரு தர்ப்பணம் பண்ணுறச்சே, பித்ரு ஹோமம் பண்ணி அதன் சாட்சியாக தர்ப்பணம் பண்ணுறச்சே இந்த பித்ருக்கள் ரொம்ப அலாதியான மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதனால தான் நாம் இந்த எச்சூர் என்ற ஒரு இடத்துல
அன்றைக்கி மிகப்பெரிய வாத்தியாரோட கருணையால் மிகப்பெரிய ஒரு பித்ரு ஹோமம், மிருத்யு வெல்லக்கூடிய ஹோமங்கள்லாம் பண்ணிவிட்டு அதன் சாட்சியாக அங்கே வரக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் இலவசம் தான். இந்த மாதிரி அந்த மிருத்யு கம்பம்னு சொல்லக்கூடிய அந்த கம்பத்தின் முன்னாடி அந்த விசேஷமான தர்ப்பணத்தை சொல்லி கொடுத்து எல்லாரையும் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் வீட்லேயே கூட இதை ட்ரை பண்ணி பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்பீங்க, வெளியூரில் இருக்கிறவங்க கேட்பீங்க. எல்லாராலையும் கலந்துக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் அவங்கவுங்க இல்லத்திலேருந்து இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான பலன்களை நிச்சயமாக தரும். கூடுமான வரை முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் நிறைய தான தர்மங்களை பண்ணுங்கள். அது ரொம்ப விசேஷம். முடிஞ்சால் சச்சங்கமாக சேர்ந்து கூட பண்ணுங்கள். ஆனால் நிச்சயமாக இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசை மிகவும் அபூர்வமானது. அதை நிச்சயமாக அனைவரும் பயன்படுத்திக்கங்க. ஓம்.